நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அனீஷ். வணக்கம். அந்த பகுதியில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு, முழு விவரம் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டத்துக்கு இன்றும் நாளையும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இதன் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடலூர், பந்தலூர், குந்தா மற்றும் உதகை ஆகிய பகுதிகளில் விட்டு தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அரக்கோணத்திலிருந்து 30 பேர் கொண்ட தேசிய மீட்பு குழுவினர் உதகைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தற்பொழுது உதகையில் தங்கி சேதம் அதிகமாக உள்ள பகுதிக்கு செல்ல தயார் நிலையில் உள்ளனர். மேலும் 80 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு படையும் தயார் நிலையில் உள்ளது. மேலும் 45 பேர் கொண்ட அரசு அலுவலர்கள் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மிகவும் அபாயகரமாக கண்டறியப்பட்டுள்ள 283 இடங்களில் முகாம்கள் மற்றும் மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் உள்ளது. உதகை மற்றும் கூடலூர் நகராட்சியின் சார்பாக பேரிடர் எதிர்கொள்ளும் விதமாக மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் விழிப்புணர்வுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சர் மூர்த்தி சாமிநாதன் மற்றும் மாவட்ட பருவமழை கண்காணிப்பு அலுவலர் லலிதா ஆகியோர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியது மட்டுமல்லாது மிகவும் ஆபத்தான பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீருடன் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து 2 நாட்கள் கனமழை இருக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொட்டபெட்டா மலை சிகரம், உதகை படகு இல்லம், கைக்கார படகு இல்லம், பைன் ஃபாரஸ்ட், 9 மைல் ஷூட்டிங் ஸ்பாட், அவலாஞ்சி மற்றும் லேண்ட்ஸ்ராக் உள்ளிட்ட பல சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் உதகையில் தங்கி சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மாலை 4 மணிக்குள் தங்கும் இடங்களுக்கு திரும்பி வர வேண்டும். பொதுமக்கள் 2 நாட்களுக்கு தேவையான உணவு பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என உதகையில் மழை முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தித்துறை அமைச்சர் மூர்த்தி சாமிநாதன் தெரிவித்துள்ளார். மேலும் மிக கனமழை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. 455 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிக்காக 3500 முதல்நிலை பணியாளர்கள் மற்றும் 197 பேரிடர் கால நண்பர்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி அனீஷ்.